மொத்தமா வந்து ஒரு 100 பண்ணையாளர்கள் வந்து இன்னைக்கு மாவட்ட அலுவலகத்துல மனு ஒப்படைச்சிருக்கேன். மேற்கொண்டு ஜேடி ஆபீஸையும் போய் பார்க்கலான் இருக்கேன். ஜேடி ஆபீஸ்க்கு சர்க்குலர் வந்து டைரக்டர் அனுப்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் ஜேடி ஆபீஸ்ல இருந்து அரசு கிட்ட இருந்து எல்லா வெட்டினரி டாக்டரும் வந்து ஸ்பாட்ல போயிட்டு எவ்வளவு ஃபார்ம் இருக்கு சென்செக்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இதுவரை நடைபெறவில்லை. கடந்த ஆட்சி காலத்துல முத்தரப்பு பேச்சுவார்த்தை 2 முறை நடைபெற்றது. ஆனா இவங்க வந்து அதுக்கான சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்திருக்கிறாங்க. போன 21 சென்னையில 10,000த்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து நாங்க போறோம் எங்களை வந்து டைரக்டர் ஆபீஸ்ல என்ட்ரன்ஸ்ல கூட விடல. நாங்க என்ன அவ்வளவு பெரிய கொடுமையான குற்றவாளிங்களா? இந்த அரசு ஏன் வந்து எங்களை இந்த மாதிரி பறிமுடியுது? நான் எல்லாம் சோறு இல்லாம தண்ணி இல்லாம நிறைய வந்து பெண்கள் நிறைய வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம அனுப்புறாங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்கது. இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமா இருக்குதுங்க? இந்த பிரச்சனை வந்து இந்த தொழில இருந்து ரொம்ப நாளா அப்படியே நீண்டுகிட்டே இருக்குது. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தாக்கா பாத்தீங்கன்னா மறுபடியும் இதே ரிவர்ஸ்ல போறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் பிக்ஸ் பண்ணாங்களோ அதான். கோழி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சு லாபத்தை வந்து விற்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா 100க்கு விலைன்னு கமிஷன் வச்சு அவங்க விற்கிறாங்க. ஆனா விவசாயிகள் வந்து நீங்க வந்து உரிய விலையில வந்து நீங்க அதை வந்து குஞ்சு உற்பத்தி பண்ணி ஒரு பெரிய கோழி ஆக்கி கொடுக்குறீங்க. உங்களுக்கு அந்த 6 ரூபா மதிப்பா கட்டுப்படி ஆகலன்னு தான் அந்த போராட்டங்களை அதை வந்து அரசு வந்து ஒரு கால்நடை இயக்குனர் மூலியமாக ஒரு வளையத்துக்கு கொண்டு வரதுக்கு ஏன் தாமதப்படுத்துறீங்க? ரொம்ப நாளா நீங்க வந்து கோழி பண்ணை நடத்திட்டு இருக்கீங்க. அதுல இருக்க சிரமங்கள் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இருக்கும் போது அரசு ஏன் இதை நசுக்கு நினைக்குது? கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவா செயல்படுது. நிறுவனங்களுக்கு ஆதரவா தான் வந்து அரசு செயல்படுதுங்கிறது ஒரு 100% உண்மையாகிறது. தென்னன்னார் தூள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை 80 ரூபாய்க்கு வித்துச்சு. இன்னைக்கு 380 ரூபா 300 ரூபாய்க்கு விற்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேபர் காஸ்ட் அன்னைக்கு 8000 ரூபாய் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வந்து 30,000 ரூபாய் வருது ஒரு ஒரு பண்ணைக்கு தென்னன்னார் தூள் கொட்டுறதுக்கு. ஆனா இது கவர்மெண்ட் கண்டுக்கவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுதுங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த தொழில வந்து அரசு நிறைய வந்து எங்களுக்கு மானியம் கொடுத்து பேச்சுவார்த்தை இதுக்கு வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை தானே ஒரு இறுதியான தீர்வா இருக்குன்னு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல. அடுத்து என்ன ஆகுனாங்க, இவ்வளவு நாள் வந்து இந்த ஆட்சியாளர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணோம். அடுத்து வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும். கண்டிப்பாக அதுல வந்து மாற்றமே இல்லை. விவசாயிகளை வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும். அதுல வந்து மாற்றமே கிடையாது. விவசாயிகளை இந்த அரசு 1% கூட கண்டுக்கல. அதனால வந்து விவசாயிகள்ட்ட நல்ல பேர் யாரு வாங்கலன்னா நல்லாவே இருக்க முடியாது. ஒரு நாட்டின் முதுகெலும்பே விவசாயிங்கிறாங்க. ஆனா அந்த விவசாயிகளோட முதுகெலும்பே இல்லாத அளவுக்கு இந்த அரசு வந்து வஞ்சிக்குது. மத்திய அரசு கார்பரேட் நிறுவனமும் அரசு என்ன சொல்லுதுன்னா, விவசாய சங்கங்களை வந்து தவறாக வழி நடத்தி இவங்களை வந்து விவசாயிகள் கோழி பண்ண விவசாயிகள் நீங்க அந்த கருத்தை என்ன ஏற்கிறீங்க? அந்த அரசு சொல்ற கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அரசும் நிறுவனங்களும் 100% பொய்யா தான் சொல்றாங்க. ரியலா உண்மையா வந்து அவங்க 2 பேருமே சொல்ல கிடையாது. ஈசனை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அவர் வந்து இல்ல அதுக்காக இந்த கோழிப்பண்ணை நிறுவனங்களை வந்து விவசாயிகளை வந்து தவறான வழிகாட்டுதலை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மைக்கு மாறானது. அவங்க சொல்ற நியூஸ் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. ஈசன் முருகசாமி என்ன கரெக்டான வழியில கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. நிறுவனங்களும் அரசு சேர்ந்து அவங்களை பழி வாங்குது, ஒட்டுமொத்த விவசாயிகளை பழி வாங்குது. இதற்கு உண்டான பலனை அரசு கண்டிப்பாக அனுபவித்து ஆக வேண்டும். உங்களுக்கான தீர்வு இல்லைன்னா இதற்கு தீர்வு உடனடியாக இல்லை என்றால் ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நடக்கும். விவசாயிங்க வந்து மிகப்பெரிய சக்தி. ஆனா எல்லாருமே சாப்பிடுறோம், எல்லா அத்தியாவசிய பொருட்களும் நம்ம தான் உற்பத்தி பண்றோம். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அரசு வந்து ஏன் இது சட்டமன்றத்துல சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமே கொண்டு வர்றாங்க. அதையும் பாத்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து டைரக்டர் என்ன சொன்னாரோ அதே தான் மினிஸ்டர் வாசிச்சு விடுறாரு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட், இவ்வளவு பெரிய டைரக்டர், இத்தனை பெரிய டாக்டர்ஸ்? அது எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும்? தேவையே இல்லையே. உங்களுக்கான கோரிக்கை இப்ப என்ன சொல்ற வரீங்க? எங்களுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வானது. எங்களுக்கு கிலோவுக்கு குறைந்தபட்சம் 20 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.